இன்னும் 2000 தேய்ச்சி வச்சிருக்க. ஏங்க கிட்டுக்கு என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காத. எதை கேட்டாலும் அதுக்கு செலவாச்சு இதுக்கு செலவாச்சு. என்ன வெளியே போய் நின்று வேலை பார்த்து சும்மா இரு. வெளியே போய் நின்று வேலை பார்த்து பாரு. அப்பதான் உனக்குலாம் காசோட அருமை தெரியும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணி இதுக்கு செலவு பண்ணி நான் 1008 காரணம் சொல்லிட்டு. ஏய் காலங்கத்தால எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? நான் தான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேங்க, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு அப்படியே வேலைக்கு கிளம்புறேன். வேலைக்கு போறியா? அப்புறம் கிட்டுவை பார்க்கறது சமைக்கிறதெல்லாம்? அதுக்கு எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டேன். சமையலுக்கு மெய்டு போட்டேன், அவங்களுக்கு 8000 ரூபா மாசம் சம்பளம். அப்புறம் இந்த சமைக்கிறவங்க இந்த வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுற வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு தனியாக ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டேன், அவங்களுக்கு மாசம் 7500 ரூபா. அப்புறம் கிட்டுவை பார்த்துக்கிறதுக்கும் தனியாக ஒரு ஆளை வச்சுட்டேன், அவங்களுக்கு மாசம் 15000 ரூபா. இத்தனை நாள் நான் வீட்டில் இருந்தனால கிட்டுவை கொண்டு போய் நானே விட்டுட்டு கூட்டு வந்துட்டேன். ஆனால் இனிமேல் ஸ்கூல் பஸ்ஸுக்கு சொல்லிட்டேன், அதுக்கு ஒரு மாசம் 20000 ரூபா. அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க பே பண்ணிருங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய் மொத்தம் 50500 ரூபாய்க்கு கணக்கு சொல்லி என் சம்பளமே அவ்வளவு இல்ல. இப்ப சொல்லுங்க, நான் வீட்ல இருக்கவா இல்ல வேலைக்கு போவா? எம்மா தாயே, நீ வீட்லயே இருமா, தெரியாம சொல்லிட்டேன்.